மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னு ஒரு ப்ராப்ளம். இந்த இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நார்மல் டயட்டே சாப்பிட முடியாது. அமோனியா லெவல் அதிகமாகி குழந்தைங்க இறந்துருவாங்க. இந்த குழந்தையோட தங்கச்சி ஒன்று பிறந்த உடனே இறந்துருச்சு இந்த கண்டிஷன். அதனால டயக்னோஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கியூர். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எங்கே பார்த்தாலும் பண்ணுவாங்க. இங்கேயும் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நம்ம ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ ரொபோட்டிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ரொபோட்டிக் சர்ஜரி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாமே. ரொபோட்டிக்ல அதாவது மினிமலி இன்வேசிவ், சின்ன ஹோல்ல அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் உள்ள போய் ஆப்ரேஷன், சர்ஜன் தூரத்தில் உட்காந்து அந்த கையை டைரக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வைப்பாங்க. இது வந்து யூராலஜியில் பண்ணுவாங்க, கேன்சர் சர்ஜரியில் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ல பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொபோட்டிக்ல டோனர் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த அம்மா டொனேட் பண்ணாங்க 25% of the liver. அந்த லிவரை எடுக்கிறதுக்கு ரொபோட்டிக்ல பண்ணுவோம். அவங்களுக்கும் ஸ்கார் இல்லாமல் பண்ணுவோம். ஆனா லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அந்த பொறுத்துற ஆப்ரேஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் இது வரைக்கும் உலகத்துல ரொபோட்டிக்கா பண்ணல. குழந்தைங்களுக்கு பண்ணுது. அடல்ட்ஸ்க்கு சவுதி அரேபியாவில் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு உலகத்துல இது வரைக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் ரொபோட்டிக்கா பண்ணதில்லை. இந்த குழந்தைகளுக்கு தான் முதல் முறையா உலகத்திலேயே ரொபோட்டிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம். அதை சொல்றதுக்கு தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். குழந்தைக்கு வந்து இந்த சார் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ் இருந்தது. புரோட்டீன் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எவ்வளோ பண்ணா 10ல் 1 பங்கு கூட இந்த குழந்தையால சாப்பிட முடியாது. அந்த அளவு சாப்பிட்டாவே அமோனியா அதிகமாயிட்டு மூளை வீக்கமாயிடும், ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைனால குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. டெவலப்மெண்ட்டை வந்து அடிக்கடி இந்த அமோனியா அதிகமாக இருக்கும்போது அவங்க மூளை வளர்ச்சி சரியா இருக்காது. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நார்மல் குழந்தைங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட மூளை வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி கண்டுபிடிக்கும் போது கல்லீரல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா இந்த அமோனியா நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, நார்மல் வளர்ச்சி, நல்லா காலேஜுக்கு போகிறது, படிப்பு எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் என்ன அட்வான்டேஜ் மற்ற குழந்தைகளுக்கு மற்ற ஆப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா குறைஞ்சது 14 நாள்லேருந்து 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணதுனால இந்த குழந்தை வந்து ஒரு 3வது நாளே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஹஸ் பீன் ஷார்டன் so much that the child was discharged home on day 7. லைக் ஈவன் லைக் ஒரு நார்மல் சர்ஜரி பண்ண, ஒரு கோலிசிஸ்டெக்டமி பண்ணா கூட அதோட அதிகமான நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் சைல்ட் வாஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் மேஜர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஜஸ்ட் 7 days. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எல்லா விதமான ஆகாரத்தையும் சாப்பிட்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி தட் த சைல்ட் கேன் ஈட் எவ்ரிதிங். இதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாத பொருள் ஏன்னா பார்க்க தான் முடியும். பேரண்ட்ஸ் சாப்பிடும்போது வந்து குழந்தை வந்து கேட்டால் பேரண்ட்ஸால கொடுக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து they are so happy that the child can eat normally and development wise they can see the change is bright, alert, recognizing everyone, and the parents feel that they are extremely happy about it. Thank you. So in robotic surgery, the advantage is we put gas in the abdomen and then we have a lot of space, especially in adults, so that we can do the surgery easily. But the main problem or the difficulty that we faced is in a child that too with a small tummy like abdomen, it is very difficult to maneuver your robotic arms, to move your robotic arms, and to do such a complex procedure in robotic is literally like unheard. Obviously this is the first time, so it's a big landmark, a benchmark surgery in the liver transplantation. And children obviously they would benefit the most because they are going to be there for long, and then for them to not have a scar, nothing like that. I think that's the best thing about it. I think there are 2 advantages here that you should focus on. One, the child doesn't have much pain, and as Naresh said, you will hear from the mother. The child recovers very rapidly, as though the child hasn't had a surgery. So we discharge the child in 7 days. Normally, it takes 2 to 3 weeks to discharge a child. So that's a huge advantage. It's very cost effective. The second advantage that you need to think about
when a child has a big scar, the liver transplant surgery scar, that a year, 8 inches, right? And when they grow up and become adolescents, it affects their personal, interpersonal relationship with friends, who school a swimming pool, or they go for games, or he wants to have a girlfriend when he's 18, 19 years old. It's very awkward to have a scar in the abdomen. So I think that the biggest advantage of this is the child will grow, the psychosocial development will be normal for these children if they don't have a scar in the abdomen. தமிழ்ல சொல்லணும்னா ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், பெயின் இருக்காது, ஸ்கார் இருக்காது. ஹாஸ்பிட்டலில் தங்குறதுக்கே பெயின்னால தான் இருக்காங்க. அண்ட் குயிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணிங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, குழந்தைங்க வளர்ற குழந்தைங்களுக்கு 12 வயசு, 18 வயசு, 20 வயசு ஆகும். வயத்தில் ஒரு பெரிய ஸ்கார் இருந்ததுன்னா அவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்கும். நீங்களே உங்கள் குழந்தைங்களை நினச்சிப்பாங்க, அவங்களுக்கு வயிற்றுல ஸ்கார் இருந்தது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்ற பசங்க கேலி பண்ணுவாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க முடியாது, எல்லாருக்கும் முன்னாடி சட்டையை கழட்டிட்டு விளையாட முடியாது. இதெல்லாம் எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஒரு குழந்தைங்களுக்கு இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆயிடுச்சு, என்ன ஸ்கார் ஒரு விஷயமா அப்படின்னு அந்த காலத்தில் நினைக்கிறது வேறு. உயிரை காப்பாற்றுற ஆப்ரேஷன், பெரிய ஸ்கார் பண்ணால் பரவாயில்லங்கிறது அந்த காலத்து நினைப்பு. இந்த காலத்து நினைப்பு அப்படி இல்லை. இந்த குழந்தைங்க வந்து நார்மலா வளரணும், மற்ற குழந்தைங்க மாதிரி வளரணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது வளர்ச்சியிலங்கிறதுக்காக இந்த ஸ்கார் இல்லாத பண்ணும். அதுவும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் ஸ்கார் வந்து ரொம்ப பெரிய ஸ்கார், வயர் ஃபுல்லாகவே இருக்கும், அதை மறைக்க முடியாது குழந்தைங்க. இந்த மாதிரி ரொபாட்டிக்கா இந்த ஆப்ரேஷன் பண்றதோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான் என்ன பொறுத்தவரை. டோனர்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் ஒரு அட்வான்டேஜ். டோனர்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க குழந்தைக்கு கொடுக்குறாங்க, பரவாயில்ல, இவங்க ஸ்கார் இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. சில சமயத்துல வந்து டோனர்ஸ் வந்து 20 வயசு பொண்ணுங்க இருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க. அவங்க வந்து அவங்களுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வயசுல பெரிய ஸ்கார் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அவங்க கல்யாணம் பண்ண போகும்போது பசங்க கேட்பாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஸ்கார் இருக்கு பொண்ணுக்கு இருக்கு, எப்படி கல்யாணம் பண்ணிக்கு, இந்த மாதிரி கேட்குறாங்க தானே, கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஃபார் மீ த பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் த சைல்ட் is not to have a check, not to have a scar, and to grow and develop like any other child. That is the biggest advantage for this child. And for this to be done for the first time in Tamil Nadu, in the world it's been done for the first time, I think that is a huge achievement. Firstly, for the field of surgery, for the field of liver transplantation, and for the development of the field of medicine in Tamil Nadu and in India. I think it's a proud moment for all of us. Thank you very much. Good afternoon, everyone. First of all, thank you so much, Reela, for what you have done. That was a miracle for us. And we saw our child. He recovered very fast after the surgery. We never forget 22nd April. He was recovered very fast. 3rd, 4th day, he was walking in the corridor in the hospital. 8th day at home he was dancing. 10th day he was jumping here and there. So for us, we never thought about that how Kirat will be okay after the surgery. Very fast he recovered, and now my child is taking high protein diet, no stress of ammonia, and no sodium benzoates are there, arginine sachets are there. We are very happy, and we cannot express our feeling how Dr. Reela done for us. It's just a miracle, and also suggests us and who gives us confidence. Please come here, and when Dr. Reela is here now, so no worries. So thank you so much, everyone. Rumba Nandri, everyone.